வணக்கம். இந்த வீடியோல பிட்காயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு பேசலாம். ஏன்னா பிட்காயினையும் கிரிப்டோ கரன்சியையும் நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆனாலும் இது ரெண்டுக்குமான விளக்கம் நமக்கு தனித்தனியா தெரிஞ்சிருக்கணும். அதை இந்த வீடியோல விவரமா பார்ப்போம். அதுக்கு முதல்ல பிளாக் செயின்னா என்னன்னு கடைசி வீடியோல பேசியிருந்தோம். ஸோ மேபி நீங்க கிரிப்டோக்கு புது ஆளா இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்ப இந்த வீடியோ பத்தின புரிதல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த வீடியோல பிளாக் செயின்னா எவ்வளவு சேஃப் ஆனது, எவ்வளவு செக்யூர் ஆனது, எந்த அளவு ஃபாஸ்ட் ஆனது அப்படின்றத பத்தி கொஞ்சம் விவரமா பேசியிருந்தோம். சோ அந்த பிளாக் செயின்ல ஆப்பரேட் ஆகிற ஒரு கரன்சி தான் இந்த பிட்காயின். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். 2009 சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்ற ஒரு தனிநபரால இல்ல ஒரு குரூப்பால ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பிட்காயின். இது இவங்களால தான் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் ரொம்பவே குறைவு. இன்டர்நெட்ல நம்ம சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணாலும் ஒரு சில போட்டோஸ் வருது. இதுவுமே 100% இவர் தான் அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துலயும் இல்ல. சோ முகம் தெரியாத ஒரு நபரால, சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அப்படின்ற ஒரு நபரால இல்ல ஒரு குரூப்பால 2009 ரிலீஸ் பண்ணப்பட்டதுதான் இந்த பிட்காயின். இந்த பிட்காயினை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில ஐடியாவோட, ஒரு சில நோக்கங்களோட ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதலாவது, இப்படி கிரியேட் பண்ற காயின் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவோட இதை கிரியேட் பண்றாங்க. அப்படின்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற கரன்சியோடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? நம்ம பேர்ல இருந்தாலுமே, நம்ம கையில இருந்தாலுமே, நாளைக்கே நம்மளுடைய கவர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ற கரன்சி, இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க கரன்சி யூஸ் ஆகாது அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வந்தா நம்மளுடைய கையில உள்ள பணத்தோட பெருமதி ஒண்ணுமே இல்லாம போயிடும். இல்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்மள யாராலையும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி ரொம்ப சமீபத்துல இந்தியாலேயே ஒரு குறிப்பிட்ட நோட் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னதை மறந்திருக்க மாட்டோம். சோ நம்மளுடைய கவர்மெண்ட் நினைச்சா நம்ம கையில உள்ள கரன்சியுடைய பெருமதியை கூட்டலாம், குறைக்கலாம், இல்ல இனிமேல் அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கும் கொண்டு வரலாம். சோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்ம கையில உள்ள கரன்சியுடைய கண்ட்ரோல் நம்ம கையில இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கான ஒரு சொல்யூஷனா ஒரு கரன்சியை கண்டுபிடிக்கணும்னு பாக்குறாங்க. இது முதலாவது. அடுத்து, நம்ம கையில உள்ள கரன்சியுடைய பெருமதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரத நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ணிருப்போம். அதாவது என்னன்னா, 1000 ரூபாய்க்கு லாஸ்ட் இயர்ல ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா இந்த இயரும் அதே 1000 ரூபாயில அந்த பொருளை நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா நம்ம கையில உள்ள பணத்துடைய பெருமதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. இதை இன்ஃபிளேஷன் நம்ம சொல்லுவோம். தமிழ்ல பணவீக்கம்னு நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம கையில உள்ள பணத்துடைய பையிங் பவர் குறையிறது. அதுதான் இந்த இன்ஃபிளேஷன் மீன் பண்ணுது. சோ இப்படி இன்ஃபிளேஷன்னால, பணவீக்கம்னால அதனுடைய பெருமதி குறைஞ்சிட்டே போகாம கோல்டு மாதிரி அதனுடைய பெருமதி ஸ்டேபிள் ஆகும், இல்ல அதனுடைய பெருமதி கூடிட்டே போற மாதிரியும் ஒரு கரன்சியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டாவது. அடுத்து, இப்ப நம்ம யூஸ் பண்ற கரன்சி எல்லாம் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல இல்லைனாலும் ஒரு மூணாவது நபர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த மூணாவது நபர் நினைச்சா அவருடைய தேவைக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணாலும் கரன்சியை அவரால் பிரிண்ட் பண்ண முடியும். இப்படி அதிகமா நோட்டை பிரிண்ட் பண்றது இன்ஃபிளேஷனுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கு. சோ அப்படி இல்லாம மொத்தமாவே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த கரன்சி கிரியேட் ஆகணும் அப்படின்ற ஐடியாவோடையும் ஒரு கரன்சியை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி நம்ம பேசின ஐடியாஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு, இந்த மாதிரி நோக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்காக ஒரு கரன்சியை கிரியேட் பண்ணா அதுக்கு பேர் தான் பிட்காயின். சோ பிட்காயின் சொல்றது ஒரு தனி நபரால, இல்ல ஒரு நிறுவனத்தால, இல்ல ஒரு கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாத, அதிகமா பிரிண்ட் பண்ண முடியாத, இன்டர்நெட்லயே கிரியேட் ஆகிற ஒரு காயின் தான் பிட்காயின். ஓகே, இப்போ இது தனி நபரால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதிகமா பிரிண்ட் பண்ண முடியாது, இது எல்லாமே ஓகே. பட் இன்டர்நெட்ல கிரியேட் ஆகுதுன்னா அது எப்படி, அதை எப்படி நம்புறது? ஏன்னா இன்டர்நெட்ல சேஃப்டி எப்பயுமே ஒரு கேள்விக்குறி தான். நம்ம கையில பிசிக்கலா உள்ள கரன்சியவே ஃபேக் நோட் அடிச்சு நம்மள ஏமாத்திடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது இன்டர்நெட்ல ரன் ஆகுது, இன்டர்நெட்ல கிரியேட் ஆகுது, இதனுடைய சேஃப்டி எந்த அளவு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் பிளாக் செயின் இதுக்குள்ள வருது. சோ அகைன் நம்ம முன்னாடி வீடியோல பிளாக் செயினை பத்தி பேசியிருந்தோம். ரொம்ப பேசிக்கா தான் பேசியிருந்தோம். நீங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பேசுற விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த பிட்காயின் பிளாக் செயின்ல ஆப்பரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி. பிளாக் செயின் சொல்றது இன்டர்நெட்ல உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர். சோ இந்த லெஜர்ல பிட்காயினுடைய டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் ஆகிறதுனால இதனுடைய சேஃப்டியும் உறுதிப்படுத்தப்படுது. சோ இப்ப பாருங்க, நமக்கு பிளாக் செயின்னா என்னன்னு இப்ப தெரியும். அந்த பிளாக் செயினை ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்
எடுத்துட்டு அதுல கிரியேட் ஆகிற ரன் ஆகிற காயின்ஸ் தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ். இன்னைக்கு 8000க்கும் மேல கிரிப்டோ கரன்சிஸ் ஆக்டிவா ரன் ஆயிட்டே இருக்கு. இப்ப நமக்கு பிட்காயின் என்னென்ன காரணங்களுக்காக கிரியேட் பண்ணாங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பத்தி பேசணும். இதே மாதிரி ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக உருவாக்கப்படுது, ஒவ்வொரு பர்பஸ்க்காக ரன் ஆகுது. சோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாத்துலயும் முதலாவது கிரியேட் ஆனதுதான் பிட்காயின். சோ உங்களுக்கு இப்ப பிளாக் செயின், பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இது மூணுக்குமான விளக்கங்கள் தனித்தனியா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழப்பமா இருந்தா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வீடியோஸ் மறுபடியும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவோம். அப்படி பேசும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த பிட்காயினை பத்தி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். ஆரம்பத்துல பிட்காயின் கிரிப்டோ கரன்சிஸ ஒரு பபிள்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட்ஸ் ஒபிஷியலாவே பிட்காயினை சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிட்காயின் ஒரு கிரிப்டோ கரன்சிஸ பேங்க்ஸ் விரும்புறது இல்ல. ஏன்னா பேங்க்குக்கான தேவையை இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சிஸ் இல்லாமல் ஆக்குது. சோ பேங்கிங் செக்டரும் எப்படி இந்த பிளாக் செயினுக்குள்ள வரலாம் அப்படின்ற ரிசர்ச்ல இருக்காங்க. பிட்காயினை கிரியேட் பண்ற ப்ரோசஸ்க்கு பேரு மைனிங்னு சொல்றாங்க. மைனிங்னு சொல்றது ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்ப்யூட்டர் மூலமா சால்வ் பண்ணி அதை பிளாக் செயின்ல ஆட் பண்றது. காலம் போக போக இந்த மைனிங்க்கு யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் உடைய பவர் கூடுதலா தேவைப்படுது. மொத்தமாவே 21 மில்லியன் பிட்காயின் தான் கிரியேட் ஆகும். அதுலயும் 19 மில்லியன் பிட்காயின் ஆல்ரெடி கிரியேட் ஆயாச்சு. சோ இந்த மொத்த பிட்காயினும் மைன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளாக் செயின் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. கேள்வி பிளஸ் வதந்தியும் நிறைய பரவிட்டே இருக்கு. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிட்காயின் கிரியேட் ஆகிறது பாதியா குறைஞ்சிட்டே வரும். அதாவது உதாரணத்துக்கு இந்த வருஷம் 10 கிரியேட் ஆனிச்சுன்னா அடுத்த வருஷம் 5 தான் கிரியேட் ஆகும். இதுக்கு பிட்காயின் ஹால்விங்னு சொல்றாங்க. கடைசியா ஏப்ரல் 19, 2024ல ஒரு ஹால்விங் நடந்திருக்கு. இது பாதியா குறைஞ்சு மொத்த 21 மில்லியன் பிட்காயின் கிரியேட் ஆகி முடியறதுக்கு 2140 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். அடுத்தது பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இர்ரிவர்சிபிள். அதாவது என்னன்னா நீங்க ஒருத்தருக்கு பிட்காயினை சென்ட் பண்ணீங்கன்னா அதை மறுபடியும் அதே வழியா உங்களால திரும்ப எடுக்க முடியாது. ஏன்னா இது பிளாக் செயின்ல ரன் ஆகுது. பிளாக் செயினை பத்தி இப்போ உங்களுக்கு தெரியும். பிட்காயினை எந்த நேரமும் எங்க இருந்து எங்க வேணாலும் சென்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் சேஃபா பிளாக் செயினால வேலிடேட் பண்ணப்படுது. ஒரு பிட்காயினோட பிரைஸ் இன்னைக்கு $97,000, $1,00,000 அந்த மாதிரி இருக்கு. சோ நீங்க பிட்காயினை வாங்குனீங்கன்னா ஒரு பிட்காயின், 2 பிட்காயின் இந்த அளவு பணம் செலவழிச்சுதான் வாங்கணும் அப்படின்றது இல்ல. பிட்காயின்ல ஒரு பகுதியா கூட உங்களால வாங்க முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது 0.001% பிட்காயின் கூட உங்களால வாங்க முடியும். இத டாலர்ல சொல்றதுன்னா கிட்டத்தட்ட $10 இருந்தாலே அதுக்கேத்த மாதிரி பிட்காயின்ல ஒரு பகுதியை அன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி உங்களால வாங்க முடியும். நிறைய குறிப்பிடத்தக்க கம்பெனிஸும் பிட்காயினை அக்செப்ட் பண்றாங்க. டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், பேபால் இந்த மாதிரி கம்பெனிஸ் பிட்காயினை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிட்காயின் ஏடிஎம்ஸும் இப்ப நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய இடங்கள்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இருந்தாலும் நிறைய கண்ட்ரீஸ் பிட்காயினை பேன் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஒரு சில விதிமுறைகளுக்குள்ள அது வரல அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரீஸ் இன்னைக்கும் பிட்காயினை பேன் பண்ணிருக்காங்க. அடுத்து நிறைய பேர் பிட்காயினை கோல்டுக்கு ஈக்குவலா பாக்குறாங்க. அதாவது பிட்காயினை ஒரு டிஜிட்டல் கோல்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டிட்டே வராங்க. நிறைய பேர் ஹோல்டு பண்றாங்க. சோ இதனாலயும் பிட்காயின் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட், பிட்காயினுக்குள்ள வர இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டிட்டே வருது. அடுத்ததா பிட்காயினுக்கு எந்த ஒரு உருவமும் இல்ல. அதாவது இன்டர்நெட்ல நீங்க பாக்குற காயின்ஸ், அதனுடைய ஷேப்ஸ் எல்லாமே அதனுடைய கற்பனையான உருவங்கள் தான். அதாவது யாராவது ஒருத்தர் பிட்காயினை பிரிண்ட் பண்ணி இதுதான் பிட்காயின் அப்படின்னு உங்க கையில கொடுக்க முடியாது. நிறைய பேர் இதை வச்சு கூட இன்னுமே ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சுமே நிறைய பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. சோ பிட்காயினுக்குள்ள ஒரே ஒரு அடையாளம் அந்த பி அப்படின்ற லோகோ மட்டும்தான். இந்த காயினுக்கு எந்தவித ஒரு பிசிக்கல் அடையாளமும் கிடையாது. சோ இது வரைக்கும் பிட்காயினை பத்தி, கிரிப்டோ கரன்சி பத்தி, பிளாக் செயினை பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா அடுத்தடுத்து இந்த சேனல்ல கிரிப்டோ ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நான் பேசலாம்னு இருக்கேன். சோ மேபி உங்களுக்கும் இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப ஃபியூச்சர்ல வர வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலுக்குன்னு தனியா ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓபன் பண்ணிருக்கேன். என்னால குயிக்கா ஒரு வீடியோவா ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், டவுன்லோட்ஸ் இது எல்லாத்தையும் அந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கிரிப்டோ மார்க்கெட் ரொம்பவே வாலடைல் ஆனது. அதாவது என்னன்னா திடீர்னு எல்லா காயின்ஸும் அதுல உள்ள எல்லா கரன்சிஸும் பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல மேல போகும். அதே மாதிரி எல்லா காயின்ஸும் திடீர்னு ஒரு பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல கீழே விழும். சோ இதுக்கேத்த மாதிரி கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் யாரோடையும் ஷேர் பண்ணாதீங்க. ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட் பத்தி என்னுடைய இன்னொரு சேனல்ல நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். மேபி உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலுடைய லிங்க், சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்கு. தேவையான யூஸ் பண்ணுங்க. ஐ பிலீவ் இந்த வீடியோ உங்களுடைய ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எது கிடைச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே டைப் பண்ணுங்க. தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.